நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நமது தோட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டு வச்சிருக்கோம். வெங்காயத்தெல்லாம் பிடுங்கி அதெல்லாம் பட்டரை கட்டிட்டு இப்போ தக்கப்பூண்டு வச்சிருக்கோம். எதுக்காக இந்த தக்கப்பூண்டு அப்படின்னா பல பேருக்கு தெரியும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது பயிர் நடுறது தான். இப்போ வெறுங்காட்டில் இதை நட்டோம்னா வச்சிங்களேன், பயிர் ஒழுங்காக தெரியாது. அதனால் அதை தக்கப்பூண்டு விதைச்சி அது ஒரு 40 நாள் கழிச்சு மடக்கி விட்டு அதன் பிறகு பயிர் நட்டோம்னா பயிர் நல்லா தெளிஞ்சு நல்லா வரும். அதுக்கோசரம் தாங்க இப்போ தெளிச்சு இப்போ 15 நாள் ஆகுது, தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த ஒரு காணொலி. அதை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது நமது கட்சியினுடைய சின்னத்தை ஒரே நாளில் அனைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி அதில் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலிக்கு கீழே ஒரு நண்பர் ஒரு கருத்து பதிவிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, டோன்ட் ஷேர் த ஐடியாஸ் ஆன் த யூடியூப் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி யோசனைகளை பொதுவெளியில், அதாவது யூடியூப்ல பயிராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்க நண்பர்களே, இப்போ அதுக்கு முன்னால எனது அரசியல் பயணத்தை தொடங்கினது அப்படிங்கிறது திமுக, அதுக்கப்புறம் தொடர்ந்தது அப்படிங்கிறது தேமுதிக. இன்னைக்கு நான் பயணிச்சிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில 5 வருடங்களுக்கு மேலாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது அண்ணனுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான ஆபத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் என்னால உணர முடிஞ்சது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஒரு மாற்று, ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைந்து அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்ப கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 திராவிட கட்சிகளுக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப சீமானை வாங்க சீமான் தமிழ்நாட்டை ஆண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவாங்களா என்ன? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வந்தே ஆகணும். இப்படி அதிகார பலம், ஆட்சி பலம், பணபலம், படைபலம், இது பல பலங்களையும் கொண்ட இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி நாம் தமிழச்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விடயம் கிடையாது. அதற்காக நம்ம பிரத்தியாக, அதாவது ஒரு தனித்துவமான திட்டங்களையும் வியூகங்களையும் அமைத்து நம்ம செயல்படணும். அப்ப நாம் தமிழ்ச்சி வெல்லணும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படின்ட்டு எந்த நேரமும் எல்லா நேரத்திலையும் நான் சிந்திச்சே இருப்பேன். இப்ப தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு, எந்த வேலை செய்தாலும் சரி, இல்ல வேற எந்த வேலை செய்தாலும் சரி, இதை பற்றின சிந்தனை என்ன அப்படிங்கிறது என் மனசுல ஓடிட்டே இருக்கும். அதாவது எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமோ, எது ஒன்று நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ, அதை பற்றி சிந்திக்கும் போது அதற்கான சில திட்டங்கள், சில வியூகங்கள், சில வழிமுறைகள் அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லோருக்கும் அது வரும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அதை பற்றி தீவிரம் சிந்திக்கும் போது அந்த எண்ணங்கள், யோசனைகள் அப்படிங்கிறது வரும், கொஞ்சம் அதிகமாகவே வரும். அப்போ நான் பகிர்ந்துக்கணும். நான் என் மனசுலேயே வச்சிருந்தா அது யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. இதை நம்ம கட்சி உறவுகளோட நான் பகிர்ந்துக்கணும். நான் பகிர்ந்து கொள்ளும் போது தான் அதை நம்ம கட்சி உறவுகள் அவங்களும் அதை செயல்படுத்தி நமது கட்சி ஒரு வளர்ச்சி பெறறதுக்கும் வெற்றி பெறறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப நான் ஒரு கடைகோடி கிராமத்தில் இருக்கிற நான் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி தான். இப்ப என் மனதில் இருக்கக்கூடிய அந்த சில யோசனைகளையும் திட்டங்களையும் நம்ம கட்சியோட நான் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் தான். இந்த யூடியூப் மூலமா தான் நமது கட்சிகளோட நான் பகிர்ந்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது இப்ப நண்பர் சொன்ன மாதிரி இதை நீ யூடியூப்ல பயிராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம எப்படி இதை நான் பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறதா எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அதாவது நம்ம கட்சி வெற்றி பெறணும், நமது கட்சி ஆதரவா மக்களை திரட்டணும் அப்படிங்கிறதுக்கான சில திட்டங்களை, வியூகங்களை எல்லாம் நம்ம யூடியூப்ல பகிர்ந்து வச்சுங்களேன். இதை பார்த்துட்டு நமது எதிரி கட்சிகள் இதெல்லாம் முடக்கிடுவாங்களா, இதெல்லாம் வீழ்த்திடுவாங்களா அப்படின்னா நிச்சயம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்ப சென்ற காணொலியில நமது கட்சியினுடைய சின்னத்தை மக்களும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்லியிருந்தேன். இப்போ ஒருவேளை அதை எதிர்கட்சிகள் பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த காணொலியை எதிர்கட்சிகள் பாக்குறாங்கன்னு வச்சுங்க, பார்த்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமது திட்டங்கள், வியூகங்கள், செயல்முறைகள் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரியான திட்டங்களை தான் நம்ம வகுத்து களத்தில் செயல்படுத்த போறோம். அதனால நாம் தமிழ்ச்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களையோ, வியூகங்களையோ, இல்ல இந்த மாதிரி யோசனைகளையோ இந்த எதிர்கட்சிகள் பார்த்தாலும் சரி, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. அதே சமயத்தில் இந்த காணொலியை பெறக்கூடிய உறவுகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி யூடியூப்ல பதிவிடலாமா வேணாமா அப்படிங்கறத குறித்து உங்களுடைய கருத்துல தெரிவிங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வைத்து தான் நான் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிப்பேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறையை சொல்லியிருக்கேன். அடுத்தது மக்களை நமது கட்சிக்கு ஆதரவா எப்படி திரட்டணும் அப்படிங்கிறதுக்கான சில விடயங்களையும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்து கணொலியில நான் பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்கேன். இதை நீங்க உறவுகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து தான் நான் அடுத்து அதை பதிவு பண்றதை குறித்து நான் யோசிப்பேன். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இந்த காணொலி. மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். அதற்கு முன்னே நமது கனவு தேசம் மொழியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.